ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் சிக்கன் ஒயிட் சால்னா பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ண பார்க்கலாமா? தேவையான பொருள் தேங்காய், பாதாம், முந்திரி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, பெப்பர், கசகசா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சால்னா ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒயிட் சிக்கன் சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.